ஸோ இரும்பல் தான் வருது. சில வீடியோலாம் பார்த்தேன்னா எனக்கு நானே சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால என்னையே அடக்கி சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை, நீங்களாம் துபாயில இருக்கிற ஆளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. என்னையும் மீறி நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். உழைப்பு மட்டும்தான் என்னைக்காக இருந்தாலும் கை கொடுப்போம். வீடியோ எல்லாம் சும்மான்னு நான் ஆரம்பத்துல இருந்து வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல எடிட் பண்ணி வைக்கிறவன். சரிங்களா, நானே அதை தான் சொல்லுவேன். வீடியோ எல்லாம் சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு இந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ஃப்ரேம் கொண்டு வருவோம் அப்படிங்கறத நான் நினைக்கல. சில பேர் நினைக்கிறாங்க அது எங்க கொண்டு போய் ஓடுன்னு பாத்தீங்கன்னா நடுத்தரவுல நிக்க வச்சிரும் சோசியல் மீடியா. சரிங்களா, எதா இருந்தாலும் ஒரு கண்ட்ரோலா இருக்கணும். ஸோ என்னோட அட்வைஸ். சரிங்களா, தொழிலும் சரி நான் சோசியல் மீடியால வச்சு நான் சம்பாதிக்க கிடையாது. நேச்சுரலா நம்ம கஸ்டமர் எப்படி ஏறி நம்ம கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்ம கிட்ட பண்ணிட்டு போறாங்களோ அதுதான் கஸ்டமர்கிட்டையும் என்னோட அனுபவத்துல சொல்றேன். ஸோ இது யாரையும் காயப்படுத்துறதுக்கோ இல்லை. சில ஜென்மங்கள்லாம் அப்படி நினைச்சிட்டு இருக்குது. அது ஜென்மத்துங்களுக்கு எல்லாம் மூளை இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. சரி வாங்க நம்ம ஸ்ப்ரே அடிச்சு ரெட் ஒயின் சீரம் எடுத்துட்டேன். தலைக்கு இந்த மாதிரி அடிச்சு விடணும். டாண்ட்ரஃப் எல்லாமே போயிடும். நான் இது வாரத்துல அழுத்த முடியல, நானும் அழுத்தி எடுத்து போக்குறேன். இந்த ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஃபுல்லா காலி போடணும். ஸ்கால்ப்ல இறங்கணும், அப்படியே ஜில்லுன்னு இறங்கும். அப்படியே அழகா இருக்கும். பின்னாடி ஊத்துது. கொஞ்ச நேரம் விட்டுட்டு மடி அடிப்போம். இன்னும் கொஞ்சம் பாதி பாட்டில் தான் இருக்கு. இது டாண்ட்ரஃப், பெயின் தொல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்களும் அடிச்சாங்கன்னா கியூர் ஆயிரும். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ என்ட்டு கொண்டு இதை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சோசியல் மீடியா யாருன்னாலும் என்னைய பார்த்து நீங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் சரி, ஸ்டார்டிங்ல ஓகே அப்படின்னு தான் தோணும். இது நம்மள எப்படி சொல்றது, நம்ம ரொம்ப காயப்படுத்தி சந்தோஷப்பட வைக்கிறது ரொம்ப கம்மி. சரிங்களா, காயப்படுத்தி நம்ம கொஞ்சோன்னு சாக கிடக்கிறவங்கள எச்சா சாகடிக்கிறது சோசியல் மீடியா தான். சரிங்களா, எப்படி சொல்றது, கமெண்ட்லயே நம்மள தேவையில்லாத வல்கரா பேசுறது. நம்ம சந்தோஷமா இருந்துட்டு இருப்போம், ஒரு கமெண்ட்டை பார்த்தாங்கடி நம்ம என்னமோ அவங்க நம்ம கூடவே இருந்து நம்மள பார்த்து சொன்ன மாதிரியே சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த மாதிரி எல்லாம் பேட் கமெண்ட் நிறைய வரும். சோசியல் மீடியா முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் சேனல் வைக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஸோ நம்ம சிந்திக்கணும், அது ஒண்ணுதான். சோசியல் மீடியானால முன்னுக்கு வந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சோசியல் மீடியானாலலாம் முன்னுக்கு வரல. உழைப்புனாலதான். என்னோட ஹார்ட் ஒர்க் எப்பயுமே நான் எப்படி சொல்றது, எனக்கு நானே பாத்துக்கிறதுனால ஹெவி ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். சரிங்களா, அதை மட்டுமே நம்பிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஸோ நீங்களும் தன்னம்பிக்கையோட யாரையும் ஏமாத்தாம, ஸோ எப்படி சொல்றது, நம்ம கை இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு உழைச்சி, நம்ம கை கால் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம சம்பாரிச்சு இது பண்ண முடியும். அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாம சம்பாரிச்சு இது பண்ணிக்கணும். சரிங்களா, நிறைய பேட் கமெண்ட் எல்லா சேனல் கீழே போய் பார்த்தீங்கன்னாலும் இருக்கும். சரிங்களா, அது நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும். நம்ம உழைச்சி நம்ம சாப்பிட்டு ஏன்டா இவ்வளோ திட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நானும் சம்டைம் நினைப்பேன். சரி, ஒருத்தர் கமெண்ட் பண்றதுனால நம்ம எல்லாத்தையும் சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல கொஞ்சம் மனசை இதை பண்ணி கொடுத்து போயிடுவேன். சரிங்களா, உங்களுக்கு அதான் சொல்றேன். சோசியல் மீடியாலாம் கண்ணாடி மாதிரி எப்ப வேணாலும் உடைஞ்சு போகும். இது நிலைச்சலா இருக்காது. நான் ஒரு ஜாலிக்காக மட்டும்தான் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ இதை ரொம்ப உள்ள டீப்பா போய் இது பண்ணி எல்லாம் நான் அதை பண்ண கிடையாது. எங்கேயும் ரவுண்ட் அடிச்சும் எடுத்து போட கிடையாது. இது ஒரு போதை மாதிரி நம்மளை இன்னுமே அடிமைப்படுத்தி விட்டுரும். சரி வேணாம், நம்ம யாரையும் குறை சொல்லவும் வேணாம். அவங்களோட இது அவங்களே மேலே ஏறி வந்தா வரட்டும், என்னவோ பண்ணி போட்டுன்னு சொல்லிட்டு நம்ம தொழிலை பார்த்துட்டு நம்ம சந்தோஷமா இருப்போம். ஆல் ஃபேமிலிஸ் பாய்.